என் பேர் வீரஜெயன். நான் முதல்வன் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி பேங்கிங் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமில் சேலமில் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் ஐபிஎஸ் பிஓவில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொஃபஷனல் ஆஃபீஸராக செலக்ட் ஆகியிருக்கேன். நான் என்னோடய நேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம். நான் பிறந்தது இங்கே தான். ஆனால் நான் வளர்ந்தது அப்படின்னு பார்க்கல, நான் ஒரு 4 வருஷம் நான் அந்தமானில் இருந்தேன். எங்கள் அப்பா அங்கே அந்தமானில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக 4 வயசு இருக்கக்குள்ளே எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஸோ அவங்க தவறிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக நேட்டிவ்க்கு வந்துவிட்டோம். இனிஷியல் டேஸில் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் ஒருத்தன், என் அக்கா 2 பேர், எங்கள் அம்மா மட்டும். எங்கள் அம்மாவுமே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். 2019 நான் காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடித்தோடனே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கல, அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னாங்க. அந்த நேரம் தான் அக்காவுக்கும் கல்யாணம் ஆச்சு. பட் என்ன தான் இருந்தாலும் அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே நம்மளை சரி நீ போய் படி அப்படின்னு சொன்னாங்க. சரி இது நமக்கு ஒரு இதாக இருக்கட்டும், நம்ம எப்படியும் படித்து பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2019 என் பேங்கிங் கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். நான் முதல்லேருந்து ஒரு கோச்சிங், ரெசிடென்ஷியல் கோச்சிங் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குமே, இது நல்லபடியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணேன். கடற்கடன்னு அடுத்த 1 மாதத்தில் எக்ஸாம் வச்சாங்க. அதுக்கு அடுத்த 1 மாதத்தில் ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்ததில் உங்களுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றோம் நான் முதல்வன் சார்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போனேன். இந்த மாதிரி 2 சென்டர் இருக்குது, உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் சேலம் ரீஜனை சூஸ் பண்ணேன். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே எப்படின்னா, ஒரு ட்விட்டர் இருக்கணும், ஆளுக்கு மெண்டார் இருந்தாங்க. மெண்டார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏதாவது டவுட் கேட்டோம்னா உடனே அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அக்டோபரில் இன்ஸ்டியூட் வந்தேன். இன்ஸ்டியூட் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளே அடுத்த 2 வீக்கில் எனக்கு ப்ரிலிம்ஸ் வந்துருச்சு. ப்ரிலிம்ஸ் எழுதினேன். ப்ரிலிம்ஸ் எழுதி முடிச்சுட்டு எப்போதும் என்ன பண்ணுவேன்னா, மெயின்ஸ் அவ்வளோவா ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். எடுத்தோடனே போயிட்டு ரிசல்ட் வரட்டும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த வாட்டி என்னென்னா, ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச அடுத்த நாளே நான் மெயின்ஸ் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்களும் டெய்லி டெஸ்ட் பேஜ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி டெஸ்ட் போடணும், டெஸ்ட் போட்டால் தான் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் சொல்லிட்டு டெய்லி டெஸ்ட் பேஜ் வச்சாங்க. நாங்களும் பண்ணிகிட்டே இருந்தேன். ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துச்சு. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 90 பேருக்கு மேலே அங்கே பாஸ் ஆகிருந்தோம். மெயின்ஸ் எழுதணும். மெயின்ஸ் நவம்பர் எண்டில் நான் மெயின்ஸ் எழுதினேன். எமோஷன்லேயே இருந்தேன், மார்க் என்ன வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. வந்துச்சு, நல்லபடியாக இருந்துச்சு. மெயின்ஸ் ரிசல்ட்டும் கிடச்சிச்சு. சரி பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். இன்டர்வியூன்னு போகக்குள்ள ரொம்பவே இதாக இருந்துச்சு. சப்போர்ட்டிவாக பண்ணாங்க. இது மாதிரி தான் இன்டர்வியூ இருக்கும், நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை, இப்படி தான் போவோம் அப்படின்னாங்க. இன்டர்வியூ வந்துச்சு. இன்டர்வியூ டேட் வந்துச்சு. எனக்கு February 14 இன்டர்வியூ. இன்னும் நல்லா இருக்குது, நல்லா ஞாபகம் இருக்குது. நான் இன்டர்வியூ போனேன். நான் தான் ஃபஸ்ட் ஆள் இன்டர்வியூவில். உள்ளே போயிட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் எனக்கு இன்டர்வியூலாம் முடிஞ்சு வெளில வரேன். மெண்டார்ட்ட ஃபோன் அடித்து, இந்த மாதிரி சார் இன்டர்வியூ முடிச்சுட்டேன், எனக்கு தமிழ் பேனல் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள, நீ கவலைப்படாதா, உனக்கு 17 மார்க் வந்துடும் அப்படின்னு அவர் சொன்னார். அன்றைக்கி அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. 17 மார்க் வருமா அப்படின்னால அவர் சொன்னார். என் சந்தோஷத்துக்காக சொன்னாரா என்னன்னு தெரியாது. 17 மார்க் வந்துடும்டா அப்படின்னு சொன்னார். ரிசல்ட் வந்துச்சு. ஏப்ரல் 1 வந்துச்சு. பார்த்தேன். அதே 17 மார்க் எனக்கு இன்டர்வியூவில் வந்துருந்துச்சு. எனக்கு ஃபோன் வச்சு உடனே சொன்னேன், சார் நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு 17 மார்க் இன்டர்வியூ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் கூட ஒரு 4-5 பேர் பாஸ் ஆகிருந்தாங்க. என் ரூம்மேட்லேயே ஒரு 3 பேர் பாஸ் ஆகிருந்தோம். நான் முதல்வன் சேலத்துலேருந்து ஒரு 3 பேர் பார்க்குறோம். 3 பேருக்குமே எங்களை மாதிரி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸராக போஸ்டிங் கிடச்சிருக்கு. இப்போ இந்த நான் முதல்வன் ஸ்கீம் வரலன்னா கன்ஃபார்ம் நான் வீட்டில் தான் இருந்திருப்பேன். வீட்டில் இருந்திருக்கக்குள்ளே என்ன ஆயிருக்குன்னா, இந்த மாதிரி எனக்கு வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், வீட்டில் இருக்கக்குள்ள நம்ம ப்ராப்பராக படிக்க முடியாது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு வேலைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அங்கே போயிட்டு இருக்கோம், மிக்சட் எமோஷன். இந்த இடத்துல என்னென்னா 5 வருஷமாக நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு, இன்கமுக்கும் எந்த வழியும் கிடையாது. நமக்கு அதுதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். என்னடா சம்பாதிக்கணும், என்ன பண்ணணும், கையில் காசு இல்லையே அப்படிங்கிறது தான் மெயின் பெருசாக ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த 6 மாதம் இது எல்லாத்தையுமே எனக்கு மறக்கடிச்சிச்சு. இந்த நான் முதல்வன் சிஎம் சார் இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கிறப்போ ஸ்பீச்சில் சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் அதுக்கு ஏன் நான் முதல்வன் அப்படின்னு வச்சுருக்கேன்னா, இங்கே நான் மட்டுமே முதல்வன் கிடையாது. இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் எல்லாருமே ஆகி நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் முதல்வராக ஆகணும், அதுதான் என்னோடய கனவு திட்டம். அதுக்காக தான் அதுக்கு பேர் நான் முதல்வன் வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னார். இப்போ என்னென்னா, நான் அந்த ஸ்கீம் போனேன், படித்தேன், இப்போ வேலை வந்துச்சு. இப்போ நானுமே அந்த ஒரு முதல்வன் அப்படிங்கிற இப்படின்னா இப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு நான் இப்போ இந்த இடத்துல வந்திருக்கேன். ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்தே இப்போ நான் என்னென்னா சென்ட்ரல் செக்டாரில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே உதவியாக இருந்த தமிழ்நாடு சிஎம், அப்புறம் நான் முதல்வன் டீம் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.